தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருச்சபையானது இன்று பொது காலத்தின் 14ஆம் வாரத்தின் 3வது நாளான இன்று செவ்வாய்க்கிழமை திருவழிபாட்டிற்கு தூய திருமுழுக்கு யோவான் ஆலயம் திருமணூர் பங்கின் சார்பாக அனைவரையும் இனிதே வரவேற்கின்றோம். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இறுதியாக யாக்கோபினுடைய வாழ்விலும் இயேசுவின் வாழ்விலும் தூய ஆவிக்குரிய வாழ்வு ஊனியல்பின் வாழ்வை தோற்கடித்து எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பேய் பிடித்து பேச்சிழந்தவரிடமிருந்து பேயை ஓட்டிய பிறகும் இயேசு பரிசேயர்களின் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார். இருப்பினும் இயேசு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று தனது இறைப்பணியை தொடர்கிறார். நாமும் நம்மீது சுமத்தப்படும் அர்த்தமற்ற விமர்சனங்களை கண்டு நொறுங்கி விடாமல் இயேசுவின் துணிவுடன் செயல்படுவோம். இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்க்கும் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூத புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினாலே மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தினுடைய அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் இன்று நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய்
வந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திருவசனங்கள் 22 முதல் 32 முடிய. யாக்கோபு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் முதல்வர் 11 அழைத்துக் கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரடிகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார். அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டார் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார். அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதை நாரை தொட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 17. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதவி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். வஞ்சகமற்ற உதட்டிலிருந்து எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன்.
முன்னின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நீதியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர். என் வாய்ப்பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டே. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லையே என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழகழிக்கப்படுவதை சேர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலை ஆட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய இறை மக்களே, இன்றைய வார்த்தை வழிபாடானது நாம் மனித இயல்பிலா அல்லது ஆவிக்குரிய இயல்பலா நாம் செயல்படுகிறோம் என்பதை சிந்திக்க ஒரு அழைப்பை விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை பொறுத்தவரையிலும் யாக்கோப்பு வாழ்வில்
ஏற்பட்ட நிகழ்வுகள் நம்மை சிந்திக்க ஒரு அழைப்பினை விடுக்கின்றன. இறைவனின் நெருக்கத்தையும் உடனிருப்பையும் உணர்த்தும் விதமாக யாக்கோப்பினுடைய வாழ்வு நமக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. ஏனென்றால் கடவுளுடைய உடனிருப்பும் அவருடைய இறை அனுபவமும் யாருக்கு அதிகமாக கிடைக்கின்றதோ அவர்கள் இறைவனால் செதுக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ், அதாவது சிலுவையின் யோவான் என்று அழைக்கப்படுகின்ற புனிதர் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி கூறுகின்றார்: எவர் ஒருவர் கடவுளுடைய உடனிருப்பை தன் வாழ்நாளில் இருப்பதை உணர்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் தன்னுடைய ஈர்ப்பின் வழியாக ஒருவரை தன்னோடு இணைக்கின்ற பொழுது ஒரு ஊமையாக ஒரு கதையை சிலுவையின் யோவான் இவ்வாறு சொல்லுகின்றார். அதாவது, எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பில் சிறுதுளி நீர் பட்டவுடன் அந்த குறிப்பிட்ட பகுதியானது அது அணைந்து விடுகின்றது, மற்ற பகுதிகள் எல்லாம் எரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த நெருப்பானது மீண்டும் விடாமுயற்சியோடு எரிந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த நீர்ப்பட்ட இடமும் நெருப்பாக மாற அது தன்னுடைய விடாமுயற்சியினால் அது தொடர்ந்து எரிகின்ற பொழுது அதனுடைய வெப்பத்தின் மிகுதியினால் மீண்டும் தொடர்ந்து எரிய ஆரம்பிக்கின்றது. அந்த ஈரமான பகுதியும் வெப்பத்தின் காரணமாக மீண்டும் தன்னுடைய நிலையை கடந்து அதன் வழியாக அது வெப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையை மாறுகின்றது. அதை சக மனிதனுடைய வாழ்வில் யோவான், சிலுவையினுடைய யோவான் ஒப்பிட்டு பார்க்கின்றார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் கடவுளுடைய அந்த உடனிருப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அவன் நெருங்கி வருகின்ற பொழுது அவனிடத்தில் உள்ள அந்த பாவம் என்ற ஒரு மூட்டை அவனுடைய வாழ்வில் கடவுள் போராட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் இந்த போராட்டமும் குழப்பமும் எந்த இடத்தில் அதிகமாக நெருங்கி வருகின்றதோ அப்பொழுது எப்படி கடவுள் அந்த நீர்ப்பட்ட இடத்தை தீயினால் மூட்டி மீண்டும் பற்றி எரிகின்றாரோ அதுபோல தூய ஆவியனும் நெருப்பை அந்த மனிதனுக்குள் கொடுக்கின்ற பொழுது அவனிடத்தில் உள்ள அந்த போராட்டமும் குழப்பமும் என்ற மனிதனிடத்தில் உள்ள அந்த பாவத்தினுடைய அந்த சுமைகளை அவனிடத்திலிருந்து அகற்றி அவனை புனிதப்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் தியானிக்கின்ற யாக்கோப்புடைய வாழ்வும் இதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஏனென்றால் யாக்கோப்புடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஒருபுறம் அவருடைய வாழ்வு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளுடைய உடனிருப்பையும் இறை அனுபவத்தையும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மறுபுறத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் ஊனியல்பை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த முதல் வாசகத்தை கூர்ந்து கவனித்தோம் என்றால் ஆடவருக்கும் அந்த யாக்கோப்புக்கும் இடையே போரிடுகின்றார்கள். ஆனால் தொடர்ந்து போரிடுகின்ற பொழுது யாக்கோப்பு தோல்வியை உறுகின்றார். ஏனென்றால் கடவுளுடைய உடனிருப்பு அவனோடு இருந்தாலும் அவனிடத்தில் உள்ள அந்த ஊனியல்பு அவனை கடவுளோடு இணைக்க மறுத்து விடுகின்றது. எப்பொழுது அவன் தூய்மை அடைகின்றானோ அப்பொழுது அவன் வெற்றி கொள்ளுகின்றான். அவனுடைய தொடைச்சந்திலிருந்து விலகி மீண்டும் கடவுளுடைய அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் யாக்கோப்புடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது யாக்கோப்பு அனைத்திலும் நல்லவனாக இருந்தாலும் தன்னுடைய ஊனியல்பு இச்சைகளினால் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி, தமன் என்று எல்லாவற்றையும் கொன்று குவிக்கின்றான். இது ஊனியல்வனுடைய செயல்பாடாக இருக்கின்றது. இதைத்தான் இன்று கடவுள் நம்மிடத்தில் இரண்டு விதமாக பிரித்து காட்டுகின்றார். ஒருபுறம் இறையல்பும் மறுபுறமும் ஊனியல்பும் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதன் ஊனியல்பை கடந்து கடவுளிடத்தில் வருகின்றானோ அவன் வருகின்ற பொழுது தன்னுடைய வாழ்வில்
போராட்டங்களும் குழப்பங்களும் ஏற்படும். ஆனால் இவற்றுக்கு மத்தியில்தான் கடவுள் புனிதப்படுத்துகிறார் என்பதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். ரோமையர் அதிகாரம் 7 இறை வார்த்தை 15 இவ்வாறு பார்க்கின்றோம். நான் செய்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். பவுல் அடியாருடைய வாழ்விலும் சரி, இந்த ஊனியல்புடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது தான் செய்யக்கூடிய அந்த இறை இயல்புக்குரிய அந்த வாழ்வை கூட போராட்டமாக மாற்றுகின்றார். வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்று ஆண்டவர் ஒரு அழைப்பை விடுக்கின்றார். இந்த ஊனியல்பினுடைய இச்சைகளின்படி செயல்படுகின்ற பொழுது நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த போராட்டம், கவலை, மனம் போராட்டம், வாழ்வில் ஏற்படுகின்ற சங்கடங்கள், துன்பங்கள் இவையெல்லாம் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம், நாம் இறை இயல்பில் ஆண்டவரோடு இறை அனுபவத்தை கடந்து வருகின்ற பொழுதுதான் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகும். ஏன் ஒருவருடைய வாழ்க்கையில், ஏன் ஒருவருடைய குடும்பத்தில், ஏன் ஒரு சமுதாயத்தில் மாற்றம் இல்லை, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஊனியல்பினுடைய குணத்தை வைத்திருக்கின்றவர்கள் வாழ்வில் எதையும் அனுபவிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் என்றால், இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் எப்பொழுதுமே போராட்டம் நிறைந்த வாழ்வு இருக்கும். இயேசுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இறை ஆவிக்குரிய வாழ்வோடு செயல்பட்டவர். ஆனால் பரிசேயருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஊனியல்பனுடைய இச்சைகளின்படி செயல்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த பரிசேயர்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது பணம், பொருள், பதவி, பட்டம், அதிகாரம் இவைகளுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இவர்கள் இறை அனுபவத்தையும் இறை இயல்பையும் உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள். ஆனால் இயேசுவுடைய வாழ்வையும் பரிசேயருடைய வாழ்க்கையும் சற்று மனித கண்ணோட்டத்தினுடையபடி பார்த்தோம் என்றால் இயேசு சற்று அவர்கள் தோல்வி உறுவதாக இருப்பதாக தோன்றலாம். ஆனால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இயேசுதான் வெற்றியின் வீரராக, மகிழ்ச்சியின் வீரராக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய யாக்கோப்புடைய வாழ்வும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வையும் பார்க்கின்ற பொழுது இறை இயல்போடு செயல்பட்டவர்கள் அனைவரும் வெற்றியை கண்டுகொண்டார்கள். எப்பொழுது ஊனியல்பினுடைய இச்சைகளின்படி வாழ்ந்தார்களோ வாழ்க்கையில் போராட்டங்களையும் குழப்பங்களையும் மன அமைதியையும் இழந்து வாழ்ந்தார்கள். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு அழகான அழைப்பை விடுக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்வும் இறை இயல்பில் இறைவனோடு இணைந்து இறைவனுடைய ஜெப வாழ்வில் தொடர்ந்து இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது தூய ஆவியினால் எழுதப்பட்ட அந்த இறை வார்த்தை நமக்குள் விதையாக விதைக்கப்படுகின்ற பொழுது நம்மில் அது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக கனி கொடுக்க நம்மில் முயலும். ஆக தொடர்ந்து ஜெபிப்போம், இறை வார்த்தையை வாசிப்போம். அப்பொழுது வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஏற்படுகின்ற இந்த போராட்டம் என்பது குழப்பம் கடந்து இறை இயல்பில் இறை அனுபவத்தை பெறுகின்ற பொழுது வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெறுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து இறை வார்த்தையை வாசிப்போம், ஜெப உணர்வோடு வாசிப்போம். இறை வார்த்தை எனும் விதை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுது தூய ஆவியனும் கனியும் கொடைகளும் நம்மில் விதைக்கப்படுகின்றது. அப்பொழுது நாமும் 60 மடங்காக 100 மடங்காக கனி கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ நம்மால் முடியும். திருச்சபையின் தலைவரே எம் இறைவா, நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் நற்செய்தி பணிக்குழுவினர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம்.
நீர் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செயல்படவும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையின் உரிமையாளரே எம் இறைவா, இன்றைய சவால்கள் நிறைந்த உலகில் நாங்கள் மிகுதியான அறுவடையை எதிர்நோக்கி இருப்பினும் குறைவான வேலை ஆட்களுடனேயே வலம் வருகின்றோம். எனவே அறுவடையின் வேலை ஆட்களை பெருக்கி உம் திருமகனின் அலுவலர்கள் தோய்வின்றி நடந்திட அருள் செய்ய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயினாம் எம் இறைவா, எம் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். இஸ்ரவேலே, நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்ற இன்றைய வாசகத்துக்கு ஏற்ப கிறிஸ்துவ வாழ்வில் வரும் போராட்டங்களை மன உறுதியுடன் ஏற்று அன்புடனும் அமைதியுடனும் சமாதானத்துடனும் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் ஊற்றே எம் இறைவா, கடினமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த இன்னலுற்று வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்கள் தங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றிடவும் உடல், உள்ளம் மற்றும் ஆன்ம நலனை தந்து துன்ப வேளைகளில் ஆறுதலாக இருந்து வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெல்லாம் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவருக்காக வேண்டுகிறோம். இவர்கள் சுயநலம் துறந்து பொது நலத்துடன் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றும் ஊழல், அநீதி, கையூட்டு போன்ற சமுதாய சீர்கேடுகள் மறைய இவர்கள் உழைக்க வேண்டும் என்றும் உண்மை, நீதி, நேர்மை போன்ற உயரிய பண்பு நலன்களுக்கு எந்நாளும் துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புரிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவன் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்குமே ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் நாயர் அருள் செல்வம் ராயப்பன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளினுடைய கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித திருமுழுக்கு யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதா. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் தானும் மயிலாக நாடும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் தானும் மயிலாக நாடும்,
கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் கோலம் காண விளக்கோடு உனை தேடினே வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நாடிங்கு உளம் வாடினே வாராயோ நெஞ்சும் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன் உன் அன்பில் ஒன்றாகிறேன் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாத நாடும் என்னாவில் ஆனந்த ராகம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாகும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, இன்று முந்தன் புகழை